தெய்வமே, இந்த நாளிலே எங்களோடு பேசு. உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பலவீனர்கள். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நீக்கி உம்முடைய பலப்படுத்தும் கிருபையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறதான ஒரு தலைப்பு, தேவனை அல்லது நம்முடைய பிதாவை அல்லது நம்முடைய இயேசுவை நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? இயேசுவை ஏன் தொழ வேண்டும்? நம்முடைய தேவாதி தேவனை ஏன் தொழ வேண்டும்? அல்லது நம்முடைய இரட்சகரை, நம்முடைய பிதாவை ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? படைத்தவரை தொழ வேண்டுமே ஒழிய படைக்கப்பட்ட எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் தொழக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் நம்ம இங்கே சிலுவை கூட வைக்கல. சிலுவையை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சிலுவை என்பது ஒரு அடையாள சின்னம். தேவன் அதில் பலியானதினால் அவமான சின்னம் இன்றைக்கு அடையாள சின்னமாக மாறிவிட்டது. சிலுவையை நாம் தொழுது கொள்வதில்லை. இயேசு படத்தை வைத்து நாம் தொழுது கொள்வதில்லை. அல்லது மற்ற எந்த உருவத்தையும் வைத்து நாம் தொழுது கொள்வதே இல்லை. இயேசு இப்படி தான் இருந்தாரா? தெரியாது நமக்கு. யாரோ ஒருவர் கற்பனையில் ஒரு படத்தை வரைந்தார், அது உலகமெங்கும் பிரபல்யமாயிடுச்சு. இயேசு இப்படி தான் இருந்தாரா? தெரியாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஆகவே படைக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் தொழக்கூடாது. நம்மை படைத்தவர் நம்மை விட உயர்ந்தவர். ஆமென். நம்மை படைத்தவரை நாம படைக்க முடியாது. அல்லேலூயா. அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? நாம் காண்கிறதான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். அதை நாம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நாம காண்கிற காரியங்கள், காணக்கூடாத காரியங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், கற்பனை செய்தே பார்க்க இயலாத காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய படைப்பை பற்றி நாம யோசித்தே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய அந்த படைப்பாற்றல் இருக்கிறது கிரியேட்டிவ், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வித்தியாசமாக எப்படி இப்படியெல்லாம் உருவாக்க அவருக்கு தோணுச்சு. ஒரு பூவை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பூக்கள், எத்தனை வர்ணங்கள், எத்தனை நறுமணங்கள். ஒரு பூ, சாதாரண ஒரு பூ, இன்றைக்கு பூத்து காலையில் பூத்து மாலையில் வாடுகிறதான ஒரு பூவுக்கு ஆண்டவர் அவ்வளவு சிங்காரத்தை, மனத்தை, வர்ணத்தை கொடுப்பார் என்றால் அவருடைய கற்பனை திறன் நம்ம யோசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை நாம் எப்படி உருவாக்கி தொழ முடியும்? ஆகவே படைத்தவரை தொழ வேண்டுமே ஒழிய படைக்கப்பட்ட வஸ்துக்களை அல்ல. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, படைக்கப்பட்ட வஸ்துக்களை அல்ல, படைத்தவரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுங்க. படைத்தவரை தொழுது கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் இயேசு சமாரிய ஸ்திரியை போய் சந்திக்கிறார். அந்த சம்பவம் அதில் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நல்ல கவனிங்க. எல்லா இடத்திலையும் நாம நம்முடைய தேவாதி தேவனை தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா. வீடுகளில் தொழ முடியும், ஆலயத்தில் தொழ முடியும், சபையில் தொழ முடியும். இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படியே 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அதற்கு உருவம் கிடையாது. அப்படி என்றால் அதை நம்ம காண முடியாது. காண முடியாத தேவனை நாம் விசுவாசித்து அவரை தரிசிக்கிறோம், விசுவாசித்து அவரை தொழுது கொள்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம ஒரு
படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை தொழ முடியாது, தொழக்கூடாது. படைக்கப்பட்ட வஸ்துக்களை தொழுகிறவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். எதுவாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, கிறிஸ்தவத்தை சாராத நபர்களாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட காரியங்களை தொழுகிறவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஆமென். நம்ம தலைப்பு என்னது? தேவனை ஏன் தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை ஏன் தொழுது கொள்ள வேண்டும். நான் இங்கே ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக சொல்றேன். விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், அதாவது அறியாததை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும் பொழுது, அறிந்தவர்கள் அறிந்த தெய்வத்தை அதை விட தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அதாவது அறியாத காரியத்தை இதுதான் தெய்வம் என்று அவர்கள் தொழுது கொள்ளும் பொழுது, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்ததை அதை விட அதிகமாக தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தொழுகிறேன் என்பதற்கு ஒரு முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நான் தொழுகிறேன், ஆண்டவர் இயேசுவை நான் வணங்குகிறேன் என்பதற்கு ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? சபை கூடி வருதல். ஆமென். அதை நான் பின்பதான் சொல்லுவேன் உங்களுக்கு, சபை கூடி வருதலை பற்றி. சபை கூடி வராவிட்டால் நீங்களும் நானும் தேவனை தொழுகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சபை கூடி வரும் பொழுது மற்றவர்கள் நம்மை காண்கிறார்கள், இவர்கள் தேவனை தொழ செல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனை தொழுது கொள்வதை மற்றவர்கள் காண வேண்டும். உங்க வீட்டு அருகாமையில் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், நீங்கள் இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு கடந்து செல்லாவிட்டால் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருப்பவர்கள் உங்களை பார்த்து கேட்கும் கேள்வி என்ன கேட்பாங்க? சர்ச்சுக்கு போகலையா, ஆண்டவர் ஆராதிக்க போகலையா? மற்றவங்களுக்கு தெரியுது, சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது புரிந்து கொள்கிறதான சக்தி இல்லை. ஆமென். ஒருவேளை புரிந்து கொள்கிற சக்தி இருந்தாலும் ஏனோ தானோ என்று சில வேளைகளில் நாம் அலட்சியமாக இருந்து விடுகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அங்க தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுகிறது. என்ன சட்டம்? 1 மாத காலம் 30 நாள் அளவும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையாவது நம்முடைய தேசத்தார் வணங்கினார்கள் என்றால் அவளை எங்க தூக்கி போடணும்? சிங்கக்கெபியில தூக்கி போடணும். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தான் முன் செய்து வந்தபடியே. அல்லேலூயா. தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் தேவனை தொழுது கொண்டான். அல்லேலூயா. என்ன சொல்ல வந்தேன்னா, தானியேலுக்கு ஒரு ஒழுக்கம் இருந்தது. என்னது? என்ன நடந்தாலும் என்னுடைய தேவனை நான் தொழுது கொள்வேன். சட்டமே இயற்றப்பட்டாலும் நான் என்னுடைய தேவனை தொழுது கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தன்னுடைய ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டதை மற்றவர்கள் கண்டார்கள். ஆமென். மற்றவர்கள் நீங்கள் தொழுது கொள்வதை காண்கிறார்களா? அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதும், அதை அறிந்த போதும் மற்றவர்கள் பார்க்கும்படியாக தானியேல் தினந்தோறும் 3 வேளை அவன் தன்னுடைய தேவனை தொழுது கொண்டான். நீங்களும் நானும் 3 வேளை தொழுது கொள்கிறோமோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு முறையாவது சபையில வந்து எல்லாரும் காணும்படியாக தேவனை தொழுது கொள்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதான சபையாரே, தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனை எந்த அளவுக்கு தொழுது கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனை ஆராதிப்பதை மற்றவர்கள் காண முடிகிறதா? மற்ற மார்க்கத்தாரை சில வேளைகளில் அவர்கள் கும்பிடுகிறதான தெய்வம்
அவர்களோ அதை உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அவங்க தொழுகிறதற்கு யாரை பார்த்தும் பயப்படுறதில்லை. ஆமென். யாரை பார்த்தும் வெட்கப்படுறதில்லை, யாரை பார்த்தும் கூச்சப்படுறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளைகளில் பைபிளை தூக்கி செல்லுவதற்கு வெட்கப்படுறாங்க. நான் சின்ன வயசுல வெட்கப்பட்டிருக்கிறேன் பைபிளை தூக்கிட்டு போறதற்கு. தங்கச்சிட்ட சொல்லுவேன், இந்த பேர் உன் வேலை, வீட்டில இருந்து கிளம்பும் போது பைபிளை அவன் எடுத்துடணும், சர்ச்சுக்கு உள்ள வந்த பிறகு பைபிளை என்கிட்ட கொடுத்துடணும், ஆராதனை முடிஞ்சதும் என்கிட்ட இருந்து பைபிள் வாங்கிடணும், அவ்வளவுதான். என்ன காரணம்? பைபிளை நான் தூக்கிட்டு போயிட்டா என் கையில் வச்சிருந்தா யாராவது நினைச்சாங்கன்னா எனக்கு ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூ, ஒரு வெட்கம். கர்த்தருடைய வேதத்தை சுமப்பதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஆமென். ஆனால் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் எந்த கூச்சமும் இல்லாமல் நன்றாக படித்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் கோயிலில் போயிட்டு உருள்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்கள நான் குறை சொல்லலை. அவர்கள் தங்கள் தெய்வத்தை மிகவும் கண்ணியமாக பயபக்தியோடு உண்மையோடு ஆராதிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை தொழுகிறதான நீங்களும் நானும் இயேசுவை உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறதான ஒரு உண்மையான எண்ணம் இருக்கிறதா? சின்சியர் ஹார்ட் இருக்கிறதா? இயேசுவை தேவனை நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி பேசினேன். இயேசு ஏன் வந்தார், பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி ஒரு செய்தியை பேசினேன் சபையில். அது நமக்கு யூடியூப்ல இருக்கிறது. இந்த செய்தியோடு சேர்த்து நான் அந்த செய்தியின் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். இந்த செய்தியை கேட்பவர்கள் அந்த 2 செய்தியை நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருதி அந்த லிங்கை கொடுக்கிறேன். இதை கேட்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த செய்தியும் நீங்கள் கேளுங்கள். சில டைம்ல ஆண்டவரை ஏன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலரை பார்த்து நம்ம கேட்டா, இப்ப சபையில் இருக்கிறதான சபை மக்களில் சிலரை பார்த்து, நீங்க சபைக்கு வரதே இல்லையே, தேவனை ஆராதிப்பதையே உங்களுக்கு வழக்கமாக இல்லையே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்கள பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க சொல்றதான ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் அநேக இடத்துல கேட்டிருக்கிறேன், வராத சிலர் வரல, அதற்கு சரியான காரணம் இருக்கிறது, அதனால வரல. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக வராத சிலர் சொல்லுகிறதான ரீசன் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு. சபைக்கு வாங்க பிரதர், சபைக்கு வாங்க சிஸ்டர், ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர்களை கூப்பிட்டால் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு அவர்கள் சொல்லுகிறதான ஒரு பதில். சில டைம்ல அவர்கள் சொல்லுவது நியாயத்தை போல இருக்கலாம். இது எப்படி தெரியுமா? பெற்றோரை பார்த்து இன்றைக்கு பிள்ளைகள் கேட்பார்கள் என்றால், நீ பிள்ளைங்க அப்படி கேட்கிறாங்க, அம்மா அப்பாவை பார்த்து பிள்ளைகள் கேட்கிறதான ஒரு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? என்னது? நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு என்ன செய்யல நான் கேட்கிறேன். உங்க பெற்றோர் பிள்ளைகளே இந்த கேள்வி கேட்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? ஆமென். இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நிச்சயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம வாழ்கிறோம் என்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய பெற்றோர் மாத்திரமே. ஆமென். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதற்கு காரணம் உங்க பெற்றோர். நீங்க நல்ல உடை உடுத்திருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் உங்க பெற்றோர். உங்களுக்கு எல்லா வசதிகளும் வீட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பெற்றோர். ஆனா நம்ம பெற்றோரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னது? எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட? அவங்கள பாரு, அவங்க அப்பாவை பாரு, அவங்க அம்மாவை பாரு, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. அவங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா ஆக முடியாது. ஆமென். என்னுடைய பெற்றோர் எனக்கு என்ன செய்யவில்லை,
என்னை பெற்றிருக்கிறார்கள், என்னை வளர்த்திருக்கிறார்கள். நான் திருமணம் செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் தான் செய்தார்கள். அதை விட வேற இன்னும் என்ன செய்யும்? ஆமென், ஹல்லேலூயா. இதை போலத்தான் நாம் சில வேளைகளில் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் எனக்கு என்ன செய்யல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வாழ்வதே தேவனால் தான். ஆமென். எல்லாருக்கும், சபையில் இருக்கிறதான எல்லாருக்கும், உங்களுக்கு பெற்றோர் இருப்பார்கள் என்றால், உங்களுக்கு அம்மா அப்பா இருப்பார்கள் என்றால், அப்படிப்பட்டதான நபர்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிறதான உங்க பெற்றோரை உங்களால் நேசிக்க முடியாவிட்டால் காணக்கூடாத தெய்வத்தை, பரமபிதாவை எப்படி நீங்கள் நேசிப்பீர்கள்? ஆமென். உங்கள் தேவாதி தேவனை, உங்களை சிருஷ்டித்தவரை, உங்களை படைத்தவரை உங்களால் எப்படி நேசிக்க முடியும்? காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உலகத்தில் இருக்கிறதான உன்னுடைய தகப்பனையே நீ நேசிக்க முடியாத போது பரம தகப்பனை நீ எப்படி நேசிப்பாய்? உலகத்தில் இருக்கிறதான உன்னுடைய தாயை நேசிக்க முடியாத போது நம்மை படைத்ததான பரம தகப்பனை நாம் எப்படி நேசிப்போம்? ஹல்லேலூயா. நம்மை பெற்றவர்கள் நமக்கு ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது நாம் கடந்து செல்கிறதான சூழ்நிலை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியதான கடமையை அவசியம் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் நான் குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். பெற்றோரை நேசிக்க முடிகிறதா? இயேசு இந்த உலகத்தில் வந்தது உண்மை. ஆமென். அதை யாருமே மறுக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது உண்மை. இது சரித்திரம். இதை ஒருவராலும் மறக்க முடியாது. எப்படி இந்த உலகத்தில் இயேசு வந்த பொழுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று எப்படி பிரிக்கப்பட்டதோ அதை போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிறதான வாழ்க்கை என்று மனிதனுடைய சரித்திரமும் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆமென். நான் அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். குடிகாரர்கள் ஒரு முறை நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அவரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார்களாம். இந்த இந்திய தேசத்தில், நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்ட்டு, அதற்கு உங்கள் பதில் என்னன்னு சொல்லிட்டு நரசிம்மராவ் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். அதற்கு நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்களோ என்னவோ அது எனக்கு தெரியாது. அது நம்முடைய தேசத்தில் நடக்குதான்றது என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்திற்குள்ளே வந்த பிறகு காட்டு மிராண்டிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். படிக்காதவர்கள் படித்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பதிலளித்தாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? யாரையுமே மதமாற்றம் செய்ய முடியாது. ஆமென். ஒரு நாளும் ஒருபோதும் யாரையும் மதமாற்றம் செய்ய முடியாது. மதமாற்றம் செய்கிறதான வேலையும் நம்முடைய வேலை அல்ல. ஆமென். ஒருவரை கட்டாயப்படுத்தி நான் எப்படி மதமாற்றம் செய்ய முடியும்? என்னுடைய சுய விருப்பம் இருக்கும் பொழுது என்னை எப்படி கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முடியும்? அவங்க நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எதையும் வாங்கிட்டு யாரும் உண்மையாக இருப்பதில்லை. ஆமென். ஒரு பொருளை கொடுத்து யாரையும் மதமாற்றம் செய்ய முடியாது. அது போலியான ஒரு காரியம். உண்மையான மதமாற்றம் அல்ல. உண்மையான மனமாற்றம் அவர்களுக்குள்ளே வருமானால் அவர்கள் இயேசுவை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான எல்லா கல்லறைகளும், மகான்கள் என்று சொல்லக்கூடியதான
தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதான எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டபடியே இருக்கிறது. இயேசுவின் கல்லறை மாத்திரம் இன்றும் திறந்தே இருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. இது சரித்திர உண்மை, இது சரித்திரம். இந்த சரித்திரத்தை யாராலும் மாற்றி எழுத முடியவே முடியாது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதான அந்த ஒரு காரியத்தை உலகத்தில் இருக்கிறதான யாராலும் மாற்ற முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை. இயேசு இந்த உலகத்தில் கடந்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்களும் நானும் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவத்திற்காக ஒரு ரத்தத்தை சிந்தினார். ஆமென். அதை விட வேற என்ன செய்யணும்? இயேசு எனக்கு என்ன செய்தார்னு சொல்றீங்கல்ல, இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே, அதை விட வேறு என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததான சபை இந்த திருச்சபை. இங்கே இருக்கிறதான மக்கள் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆமென். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன கிரயம்? இயேசுவின் ரத்தம் என்கிறதான கிரயம். ஆமென். யோவான் 15:13 சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதான அன்பை விட வேறு அன்பு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு சபைக்கு வராத மக்களுக்கு, சபை மக்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் சபைக்கு அவசியம் வர வேண்டும். ஆமென். உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். உங்களை மீட்பதற்காக அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவரோட கூட நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சபைக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஆமென். இயேசு எனக்கு என்ன செய்தார்? இதை விட இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். மற்ற தெய்வங்கள் எல்லாம் மக்களுக்காக எதையுமே செய்யலையே. அந்த தெய்வத்திற்கு செய்கிறதான ஒரு காரியத்தை கூட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் செய்வதில்லையே. அதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆமென். கேட்டால் ஒரே பதில் சொல்லிடுறாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவரை கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? வேறு எந்த கடவுள் மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார்கள் நீங்களும் நான் சொல்ல முடியுமா? தங்களுக்காக மரிக்காத தெய்வத்தை கொண்டுகிறவர்களுடைய வைராக்கியம் கூட இன்றைக்கு நமக்கு இல்லையே. ஒரு சீசன் வரும், கருப்பு ட்ரெஸ்ஸா ஜனங்கள் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு தெரியும். தங்கள் தெய்வத்தை அவ்வளோ சின்சியராக ஆராதிக்கிறாங்க. ஆமென். அவங்கள தப்பே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் தெய்வம்னு அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே தங்கள் தெய்வத்திற்கு எத்தனை நாளோ 21 நாள் பொதுவான கணக்கு அவர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க, கடும் குளிரிலும் காலையில் எழும்பி குளிச்சிட்டு தங்கள் தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆமென். ஸ்கூலுக்கு போனால் கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க, வேலைக்கு போனால் கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அந்த மாலை, அந்த மணி வைத்ததான மாலை இருக்கும், பெரிய குங்குமம் இருக்கும், சந்தனம் இருக்கும். அதெல்லாம் அவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. நான் இந்த இடத்துக்கு போகிறேன் இத்தனாம் தேதி என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. சில பேர் சிவப்பு ட்ரெஸ், ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிவப்பு ட்ரெஸ்ஸாக இருக்கும். தங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு அவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் நேற்றைய தினத்தில் நம்ம OMR ரோட்டில் பார்த்தோம்னா வேளாங்கண்ணிக்கு மக்கள் காவி ட்ரெஸ் அணிந்து போகிறார்கள், நடந்தே போகிறார்கள், சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க. அவர்களுக்கு இருக்கிறதான வைராக்கியம் கூட நமக்கு இல்லையே. சில மக்கள் பச்சை கயிறு, மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்திற்கு, அவர்களுடைய கல்லூரிக்கு, அவர்கள் படிக்கிறதான இடத்திற்கு, எங்க போனாலும் தங்கள் தெய்வத்தை ஆராதிக்க அவர்கள் வெட்கப்படுவதில்லை. பட்டை அடிச்சுப்பாங்க, கொட்டை கட்டிப்பாங்க, மழையிலும் நனைந்து தங்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆமென். ஆனால் நம்முடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்றோம்.
அதை ஆராதிப்பதற்கு சபைக்கு கடந்து வருவதில்லையே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்காக உயிரை கொடுத்தார் அல்லவா? ஆமென். அவருக்காகவாவது நீங்கள் தேவனை ஆராதிக்க கடந்து வரலாம்ல. வாரம் ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையா? இன்னைக்கு இந்த செய்தியை வந்திருக்கிறவர்களை விட வராதவர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஆமென். சபையில் இன்றைக்கு கேட்கிறதான மக்களை விட சபையில் இல்லாத மக்கள் அவசியம் இந்த செய்தியை கேட்க வேண்டும். ஒரு நடிகருக்காக மக்களுக்கு இருக்கிறதான ஒரு ஆர்வம் கூட ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு இல்லையே. ஒரு நடிகை ரோட்ல போயிட்டா அதை பார்ப்பதற்கு இருக்கிறதான ஆர்வம் கூட தேவாதி தேவனை பார்ப்பதற்கு ஜனங்கள் கடந்து வருவதில்லையே. நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. தலை தோனி, நீங்க கிரிக்கெட் ஆர்வமா இருங்க, எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், எனக்கும் தோனி பிடிக்கும். தோனி அவர் விளையாடி அவர் சம்பாரிச்சுட்டு போறாரு, நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யுது? ஆமென். அவர் கோடி கோடியா வாங்குறாரு, நடிக்கிறவர்கள் கோடி கோடியாக வாங்குகிறார்கள். நீ இன்னைக்கும் தலை தோனி, அஜித், விஜய், அந்த ரசிகர் மன்றம் இந்த ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டு நீ இன்னும் இருக்கிற நிலையை விட இன்னும் கீழே தானே போயிட்டு இருக்கிற. என்ன சொல்ல வந்தேன்னா, அவர்களுக்கு இருக்கிறதான வைராக்கியம் கூட ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பவர்களுக்கு இல்லையே, இயேசுவை ஆராதிப்பவர்களுக்கு இல்லையே. நமக்காக மரித்த தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குறைந்தபட்சம் ஆண்டவருக்காக செய்வதில் குறைந்தபட்சம் என்ன தெரியுமா? சபை கூடி வருதல். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்லணும்? சபை கூடி வர்றதுக்கு நீ வரலையே, சபைக்கு கடந்து வாங்கன்னு சொல்லிட்டு புத்தி சொல்லணும். வாசிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சு, ஆண்டவருடைய வருகை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து விட்டது. ஆமென். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். என்னன்னு புத்தி சொல்லணும்? சபைக்கு கூடி வாங்க. இல்லை நான் வீட்டிலேயே நான் தேவனை ஆராதிச்சுப்பேன். நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் வீட்டிலேயே தேவனை ஆராதிச்சிருவேன், நான் தான் சபை. எனது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் மறுக்க முடியாது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருகிறது தான் சபை கூடி வருகிறது. ஆமென். இன்னைக்கு இங்கே எத்தனை சபை உட்கார்ந்துருக்கு? சபைகள் எல்லாம் கூடி வந்து ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் தான் சபை, அது உண்மைதான். ஆனால் சபையானது கூடி வர வேண்டும். சபை கூடி வருவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் கூடி வர வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஆமென். அல்லேலூயா. சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் சபை கூடி வருதல். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்ததான நாட்களிலே இயேசு தேவாலயத்திற்கு சென்றார். மறந்துவிட வேண்டாம். இயேசு தேவாலயத்துக்கு போகணும்னு எந்த அவசியமாவது இருக்கிறதா? தெய்வம் தேவாலயத்திற்கு போக வேண்டுமா? இயேசுவே தேவாலயத்திற்கு சென்றார். வேதத்தை வாசித்து பாருங்கள். சீஷர்கள் தேவாலயத்திற்கு கடந்து சென்றார்கள். ஒருத்தங்க சினிமாவுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு நேரம் ஒரு சினிமா? சொல்லுங்களேன், எவ்வளவு நேரம் ஓடும் ஒரு சினிமா? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அப்படியே பார்க்காத மாதிரியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு சீரியல் பார்த்தோன்னா எவ்வளோ மணி நேரம்? 1/2 மணி நேரம். அதுலேயும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆடே போட்டுருவோம். 1/2 மணி நேரம் சீரியல்னா ஒரு 20 நிமிஷம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் கண்டினியூவாக எத்தனை சீரியல்? ஒரு வாரத்தில் ஒரு சீரியலுக்கு 1/2 மணி நேரம்னு வச்சுங்களேன். சில ஆட்கள் ஒரு எபிசோடு கூட விடாமல் பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் முடிப்பான்.
அடுத்து என்ன நடக்கும்ட்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி தான் அவன் முடிப்பான். வாரம் 1/2 மணி நேரம்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன், ஒரு சீரியலுக்கு 6 நாள் போடுவான்னு நினைக்கிறேன். 6 நாள் என்னாச்சு? 6 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிடுச்சா ஒரு சீரியலுக்கு? நம்ம எத்தனை சீரியல் பார்க்குறோம்? இது ஒன்லி சீரியல் கணக்கு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது, மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது, நியூஸ் இருக்கிறது, தலைப்பு செய்திகள் இருக்கிறது, விவாதங்கள் இருக்கிறது, நேருக்கு நேர் இருக்கிறது, என்னவெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் தேவனை ஆராதிக்க நம்மளால் கடந்து வர முடியவில்லை. தேவன் உங்களை நினை பார்த்து அவர் துக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வருகிறோமா? இயேசுவை தொழுகிறது ஒர்த்து தானா? ஆண்டவரை நாம் கண்டிப்பாக தொழ வேண்டுமா? இன்னும் இயேசுவை கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஜெபித்தும் எதுவும் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எதுக்கு சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சில டைம்ல கிறிஸ்தவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை கும்பிடுறவனுக்கும் அதுதான் நடக்குது, கும்பிடாதவனுக்கும் அதுதான் நடக்குது. அப்புறம் நான் எதுக்கு இயேசுவை கும்பிடணும்? எந்த தெய்வமும் உங்களுக்காக மரிக்கவில்லை. ஆமென். எந்த தெய்வமும் மீண்டும் உங்களை சேர்க்க வரப்போவதில்லை. மரிக்காத தெய்வத்திற்கே அவர்கள் அவ்வளோ சின்சியராக ஆராதிக்கும் பொழுது, நமக்காக உயிர் கொடுத்த தெய்வத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக ஆராதிக்கணும்? ஆமென். அதை ஆராதிக்கிறவர்களே ரொம்ப சின்சியராக ஆராதிக்கிறாங்களே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்கள் தெய்வத்தை ஆராதிக்க கடந்து வரக்கூடாது? வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இயேசுவின் மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இயேசுவின் போதனை போல வேறு ஒருவராலும் அந்த போதனையை கொடுக்க முடியாது. ஆமென். நீங்கள் அதை படிச்சுட்டீங்கன்னாலே இயேசுவை சின்சியராக தேடுவீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு போதனை உலகத்தில் வேறு யாரும் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் முடியாது. ஒரு தனிநபருடைய தேவைகளை மையப்படுத்தி அதை குறிக்கோளாக கொண்டுதான் நாம் தேவனை தொழுகிறோமா? எனக்கு இது நடக்கலை, அதனால நான் தேவனை ஆராதிக்க வரமாட்டேன். எனக்கு இந்த காரியம் ஆண்டவர் செய்யலை, அதனால நான் கடந்து வரமாட்டேன். பிரசங்கி 9:2. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கருக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நம்முடைய பிரச்சனை அதுதான். அவனுக்கும் அப்படிதான் நடக்குது, எனக்கும் இப்படிதான் நடக்குது. நான் அங்க இருக்கும் போதும் அப்படிதான் இருந்தது, இயேசுவை தேடி வந்தவர்கள் இப்படிதான் இருக்கு. இதுதான் மனிதனுடைய இன்றைய பிரச்சனை. இதை மையப்படுத்தியே நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்போம் என்றால் வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவனுக்கும் அப்படிதான் நடக்குது, இவனுக்கும் அப்படிதான் நடக்குது, எனக்கும் அப்படிதான் நடக்குது, இயேசுவை கும்பிடாதவங்களுக்கும் அப்படிதான் நடக்குது. அப்படிதான் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய சுய லாபத்தையே, உங்களுடைய சுய நன்மையையே, உங்களுடைய நலனிலேயே நீங்கள் நாட்டமுடையவர்களாக தேவனை தேடுவீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். மற்ற எல்லா மனுஷரை காட்டலும் நீங்களும் நானும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் உலகத்தின் நன்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடினோம் என்றார். இயேசுவை தேடுவது எதற்காக தெரியுமா? இயேசுவை தொழுவதற்கு எதற்காக தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார்.
கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து தேவாலயத்திற்கு சென்றார். நீங்களும் நானும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வர வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்தாலும் அவன் தன் தெய்வத்தை தொழுவதை நிறுத்திக் கொள்வதில்லை. ஆமென். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் அவன் தன்னுடைய தெய்வம் தெய்வம் என்று சொல்லி சின்சியரா அவன் தேடுகிறான். அவனே தேடும் பொழுது நமக்காக உயிரை கொடுத்ததான தேவனுக்கு, மீண்டும் நம்மை சேர்க்க வரப்போகிறதான தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய ஏன் கடந்து வரக்கூடாது? உண்மையான தேவனை சின்சியரோடு நாம் ஆராதிக்கிறோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் நன்மைக்காக ஆண்டவரை தேடுகிறோமா? கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? நமக்காக அவர் மரித்திருக்கிறார். சரித்திரத்தை இரண்டாக மாற்றினவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றினவர். கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டிருக்கிறார். ஒரு ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருக்காக? ஆண்டவர் என்ன வந்தாலும் உண்மை ஆராதிக்க நான் கடந்து வருவேன். நீங்க வேற எது எனக்கு செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, உடைய ஆலயத்திற்கு நான் கடந்து வந்து விடுவேன். எனக்காக உடைய ஜீவனையே கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அந்த ஒரு காரியத்திற்காக நான் கடந்து வருவேன் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு அர்ப்பணத்தை நாம் செய்ய முடியுமா? ஆண்டவரை நம்ம எப்படி தேடி வரோம்? டைமுக்கு வரோமா? யோசிச்சு பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா டைமுக்கு போயிடுறோம். சினிமாவுக்கு போகணுன்னா டைமுக்கு போயிடுறோம். சீரியல் பார்க்கணுன்னா நேரத்துக்கு உட்காந்துடுறோம். வெளியே எங்கன்னா போகணுன்னா நேரத்துக்கு போயிடுறோம். ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வருவதற்கு நேரத்தோடு வருவோமா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நேரத்தோடு அனுப்புகிறோம். காலேஜுக்கு போகணுன்னா நேரத்தோடு போயிடுறோம். வேலைக்கு போகணுன்னா நேரத்தோடு போயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேரத்தோடு வரோமா? சில ஆட்களை பார்த்து நான் கேட்பேன், ஏன் சபைக்கு வரல? அநேக காரியங்களை ரீசனாக சொல்லுவார்கள், காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் வேலைக்கு போறீங்களான்னு கேட்டால் வேலைக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. சபைக்கு வருவதற்கு ரீசன், வேலைக்கு போவதற்கு அந்த ரீசன் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. எங்களுக்காக மரித்ததான ஜீவனுள்ள தேவாதி தேவனாகிய உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, எங்களை மீண்டும் சேர்க்க உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றீரே, மீண்டும் வரப்போகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்ததான ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.